பேடிஎம் ஒட்டுமொத்த இந்தியாவும் யூஸ் பண்ணும் ஒரு ஆப். சின்ன பொட்டி கடைக்கு போனா கூட அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி 10 ரூபாய் 5 ரூபான்னு பே பண்ணுவோம். சிட்டில மட்டும் கிடையாது, சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட இன்னைக்கு இந்த ஃபெசிலிட்டி இருக்கு. அப்படிப்பட்ட பேடிஎம் சடனா நின்னு போச்சுன்னா, அதாவது பேன் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்? மற்ற சில ஆப்ஸ் கூட இருக்கு, ஃபோன்பே ஜிபேன்னு இருக்க தான் செய்யுது. ஆனா அந்த செயலிகளுக்கு ஈக்குவலா பேடிஎம்மோட யூசேஜ் கூட மக்கள் கிட்ட இருக்க தான் செய்யுது. அதுக்கான காரணங்கள் என்ன ஏதுன்றதையும் அண்ட் முழுசா பேன் ஆகுமா ஆகாதான்றதையும் இந்த வீடியோல டீகோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நீங்க இமீடியட்டா பார்க்கலாம். ஜனவரி 31 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் மேல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு நோட்டிபிகேஷன் ஒன்று வெளியிட்டாங்க. அந்த நோட்டிபிகேஷன் படி பிப்ரவரி 29 முடிஞ்சதும், அதாவது மார்ச் 1 சொல்லலாம். ஸோ அந்த பிப்ரவரி முடிஞ்சதும் புது வாடிக்கையாளர்கள் பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண முடியாது. ஏற்கனவே உள்ள பழைய கஸ்டமர்ஸ் வந்து டெபாசிட்டும் பண்ண முடியாது, கிரெடிட் டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே ஒரு வகையில பேன் தான். ஆர்பிஐ பேடிஎம் மேல இப்படிப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்ததுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. அதை நான் ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்தியால கிட்டத்தட்ட 30-35 கோடி மக்கள் இந்த பேடிஎம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொட்டி கடைக்கு போனாலும் பேடிஎம், ஆட்டோல டிராவல் பண்ணாலும் பேடிஎம், மல்லிகை சாமான் வாங்கினாலும் பேடிஎம், ஃபுட் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலும் பேடிஎம், பெட்ரோல் பங்க்ல பேடிஎம், டீ காஃபி சாப்பிட்டா கூட பேடிஎம் தான். இப்படி இந்த பேடிஎம்மோட யூசேஜ் எல்லா இடத்துலயும் இருக்கு. பேடிஎம் இல்லாத தள்ளு வண்டி கூட கிடையாது. பல கோடி மக்கள் யூஸ் பண்ணும் அந்த பேடிஎம் பேங்க் டிரான்சாக்ஷன் சடனா இல்லாம போச்சுன்னா அதை மக்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ஸோ இப்படியெல்லாம் ஆனதுக்கு அந்த 3 காரணங்கள்ல முதல் காரணம் வந்து கேஒய்சி. எந்த பேங்கா இருந்தாலும் மக்களோட பணத்தை டெபாசிட் பண்ணிக்கணும்னாலும் இல்ல மக்களுக்கு லோன் கொடுக்கணும்னாலும் முதல்ல ஆர்பிஐ கிட்ட லைசன்ஸ் வாங்கணும். நாங்க இப்படி எல்லாம் பேங்கிங் சர்வீஸ் பண்ணலாம்னு இருக்கோம்னு சொல்லிட்டு லைசன்ஸ் எடுக்கணும். பேடிஎம் கூட ஆர்பிஐ கிட்ட இருந்து லைசன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. எப்போ 2017 லைசன்ஸ் வாங்கினாங்க. ஆனா லைசன்ஸ் எடுத்துக்கிட்டா மட்டும் பத்தாது. பேங்கிங் சர்வீஸ்ல அவங்க என்ன வேலை செஞ்சாலும் அது வந்து ஆர்பிஐயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிருக்கணும். சப்போஸ் அந்த பேங்க் வந்து அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணலன்னா ஆர்பிஐ வந்து அந்த பேங்க் மேல கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ இந்த மேட்டர்ல பேடிஎம் பண்ண தப்பு என்னன்னா கேஒய்சியை சரியா மெயின்டைன் பண்ணல. கேஒய்சி அப்படின்னா நோ யுவர் கஸ்டமர். இப்போ எந்த ஒரு பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னாலும் ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் கண்டிப்பா கொடுக்கணும். அது வந்து ஆதார் கார்டா இருக்கலாம், இல்லைன்னா ஓட்டர் ஐடியா கூட இருக்கலாம். பேங்க் எதுக்கு இதை மக்கள் கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் செய்யும் ஆளு உண்மையான ஆளா இல்ல ஃபேக்கான ஆளான்னு தெரிஞ்சுக்கதான். சோ இப்படி ஒரு ஆளை பத்தி பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுப்பாங்க. இதுல ஆர்பிஐ என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா 30 கோடிக்கு மேல கஸ்டமர்ஸ் உள்ள பேடிஎம் கம்பெனில கேஒய்சி சரியா செக் பண்ணல. அதன் காரணமா மணி லாண்டரிங் போன்ற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்காக மிஸ்யூஸ் பண்ணிருப்பாங்களோன்னு ஆர்பிஐக்கு டவுட் வந்துதான் பேடிஎம்க்கு இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஏகப்பட்ட கேஒய்சி ஃபார்ம்ஸை கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வாங்கவே இல்லையா. நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான கேஒய்சி கிடையாது, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கேஒய்சிஸ் வாங்கவே இல்லை. அதனால கஸ்டமர்ஸோட டீடைல்ஸ் வந்து அப்டேட் ஆகவே இல்லை. இப்போ பண பரிவர்த்தனைல சப்போஸ் ஏதாவது கோல்மால் நடந்துச்சுன்னா அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க அந்த கேஒய்சி வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ஆனா இங்க கஸ்டமர்ஸோட கேஒய்சி இல்ல அப்படின்னா அந்த டீடைல்ஸ் என்னன்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சோ ஒரு பேங்கிங் செக்டார், பேங்கிங் சர்வீசஸ், பேங்க்னு வரும்போது ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி கேஒய்சியை கண்டிப்பா கலெக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிருக்கணும். ஆனா இங்க லட்சக்கணக்கான கேசஸ்ல கேஒய்சியே இல்லன்றது தான் ஆர்பிஐ சொன்ன முதல் முக்கியமான காரணம். ரெண்டாவது காரணம் வந்து முதல் காரணத்தை விட அதிக கோல்மால் உள்ளது. என்னன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு பேன் நம்பர் தான் இருக்கும். அப்போ ஒரு கஸ்டமருக்கு ஒரு பேன் நம்பர்னா நூற்றுக்கணக்கான கஸ்டமர்ஸ்க்கு நூற்றுக்கணக்கான பேன் நம்பர்ஸ் இருக்கும் அண்ட் ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ்க்கு ஆயிரக்கணக்கான பேன் நம்பர்ஸ் இருக்கணும் இல்லையா? ஆனா பேடிஎம்ல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கஸ்டமர்ஸ்க்கும் ஒரே பேன் நம்பர் தான் லிங்க் பண்ணிருக்காங்க அண்ட் சில கேசஸ்ல ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ்க்கும் ஒரே பேன் தான் லிங்க் பண்ணிருக்காங்க. ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய பேன் நம்பர் இன்னொரு ஆளுக்கு கண்டிப்பா இருக்காது. ஆனா இங்க ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ்க்கு ஒரே பேன் நம்பர் தான். சோ இதுல ஏதோ மிகப்பெரிய கோல்மால் இருக்குதுன்னு ஆர்பிஐ கெஸ் பண்ணாங்க அண்ட் இதனால மணி லாண்டரிங் கூட நடந்திருக்கலாம்னு சந்தேகப்பட்டாங்க. இப்படிப்பட்ட கேசஸால என்ன ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் ஃப்ராட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ கால் ஒன்று வரும், அந்த கால் அட்டென்ட் பண்ணா நாங்க பேங்க்ல இருந்து கால் பண்றோம், உங்களோட பின் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மெசேஜ்ல ஏதோ லிங்க் வருது, அந்த லிங்கை கிளிக் பண்ணா பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அண்டாக்கா கசம் அபுகா ஹுக்கும் ஆயிடுது. இப்படி பணத்தை தொலைச்சவங்க எக்கச்சக்கமா இருக்காங்க அண்ட் ஈவன் பேடிஎம் வாலெட்ல இருந்து கூட பணம் திருட்டு போயிடுச்சுன்னு கேசஸ் வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆளுக்கு பேடிஎம் வாலெட்ல இருந்து 15,000 ரூபாய் காணாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆளு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. போலீஸ் என்ன பண்ணுவாங்க, பேடிஎம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிருந்தா அந்த இன்னொரு அக்கௌண்டோட டீடைல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆனா இங்க கேஒய்சியே சரியா நடக்காதப்போ ஆயிரக்கணக்கான அக்கௌண்ட்ஸ் ஒரே பேன் நம்பர்ல இருக்கும்போது எந்த அக்கௌண்ட்ல அந்த பணம் போச்சுன்னு எப்படி ரிவீல் ஆகும்? சோ அது கண்டுபிடிக்க கடினமாயிடும். அண்ட் ஏன் இப்படி ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ்க்கு ஒரே பேன் நம்பர் இருக்குன்றதுதான் ஆர்பிஐயோட கேள்வி. இதுதான் ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் வந்து அக்கௌண்ட் லிமிட்டை தாண்டி போறது. பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்ன்றது நார்மல் பேங்க் கிடையாது.
நார்மல் பேங்க்குக்கும் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்குக்கும் என்னடா வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் பேங்க்ல பல லட்சங்கள் பல கோடிகள் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஆனால் இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ல மேக்ஸிமம் லிமிட் வந்து 1 lakh இருந்தது. அண்ட் 2021ல அந்த சீலிங்கை 2 lakhs மாத்தினாங்க. ஸோ மேக்ஸிமமா 2 lakhs வரைக்கும் தான் அந்த டிரான்சாக்ஷன் அந்த டெபாசிட்ன்றது பண்ண முடியும். இன்ஃபேக்ட் அந்த நோக்கத்தோட தான் முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன் இந்த பேமெண்ட்ஸ் பேங்க் கான்செப்டை கொண்டு வந்தது. ஸோ அதோட ஆக்சுவல் கான்செப்ட் என்னன்னா, சின்ன சின்ன இடங்கள்லையும் மக்கள் வந்து அவங்களோட பணத்தை 5000 ரூபாய் 10,000 ரூபாய்னு சேமிக்க தான் இந்த பேமெண்ட்ஸ் பேங்க் கான்செப்டே கிரியேட் ஆச்சு. இப்போ சிட்டில பேங்க் இருக்கும், ஆனா கிராமத்துல பேங்க் அதிகமா இருக்காது. அதுவே குக்கிராமத்துல சுத்தமா இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட இடங்கள்ல மக்களுக்கு பண பரிவர்த்தனை ஈஸியா நடக்கணும்ன்றது தான் இந்த பேமெண்ட்ஸ் பேங்கோட கான்செப்டே. அந்த கான்செப்டை ஸ்டார்ட் செஞ்சப்போ 1 lakh மட்டும் தான் மேக்ஸிமம் லிமிட். அதுக்கப்புறம் 2021ல அதை 2 lakhs மாத்தினாங்க. அண்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்ல கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ண முடியாது. இப்படி சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ பேடிஎம்ல என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா, அந்த லிமிட் 1 lakh இருக்கும் போதே சில கஸ்டமர்ஸால அந்த லிமிட்டை பிரீச் பண்ண முடிஞ்சுதான். அதாவது 1 lakh தாண்டி டெபாசிட் பண்ண முடிஞ்சுதான். 1 lakh ஃபிக்ஸ் செய்யப்பட்ட இடத்துல 1.5 lakh 2 lakh டெபாசிட் செய்யப்பட்டதான். ஸோ 2 lakh லிமிட்டை கொண்டு வரதுக்கு முன்னாடியே இப்படி பல தடவை பல அக்கௌண்ட்ஸ் லிமிட்டை பிரீச் பண்ணவும் செஞ்சுதான். இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, சிஎன்பிசியோட ஆர்டிகல் படி ஆர்பிஐ வந்து பேடிஎம் மேல இப்படிப்பட்ட ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு 1-2 நாட்களுக்கு முன்னாடியே நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை சேர்ந்த ஐஹெச்எம்சிஎல் சொல்லப்படும் கம்பெனி வந்து ஃபாஸ்டாக் இஷ்யூ பண்ண பேடிஎம் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாங்க. அண்ட் டோல்ல பேடிஎம் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களோட கம்பெனியோட ஆடிட் நடத்தினப்போ பேடிஎம் வந்து ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணலன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லப்படுது. அதனாலதான் ஃபாஸ்டாக் டோல்க்கு எல்லாம் பேன் பண்ணாங்களாம். சோ இப்படி அக்கௌண்ட் லிமிட்டை பிரீச் பண்றது அண்ட் ஆயிரக்கணக்கான அக்கௌண்ட்ஸ் ஒரே பேன் நம்பரோட லிங்க் பண்றது அண்ட் மணி லாண்டரிங் போன்ற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸால தான் ஆர்பிஐ வந்து February 29க்கு அப்புறம் பேடிஎம்ல சில சர்வீசஸ் இயங்காதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, February 29க்கு அப்புறம் புது கஸ்டமர்ஸ் ஆட் ஆக முடியாது. பழைய கஸ்டமர்ஸ் வந்து அந்த பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல டெபாசிட்டும் பண்ண முடியாது, வித்ட்ராவும் பண்ண முடியாது. எது பண்ணணும்னாலும் 29க்கு முன்னாடியே தான் பண்ணணும், 29க்கு அப்புறம் பண்ண முடியாதுன்னு ஆர்பிஐ அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆர்பிஐ வந்து இப்படி அனௌன்ஸ் பண்றது இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. இந்த பஞ்சாயத்து 2018லயே ஸ்டார்ட் ஆகிருக்கு. என்னன்னா, அப்பவே கேஒய்சி ப்ராசஸ் பேடிஎம் சரியா பண்ணலன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து புது கஸ்டமர்ஸ் சேர்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணாங்க. அண்ட் 2019 ஜனவரில அந்த பேன் எடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து 2022ல அதே போல ஆர்பிஐ கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு புது அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ண ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு கிட்டத்தட்ட 5 கோடி வரைக்கும் பேடிஎம்க்கு ஃபைன் போட்டாங்க. அந்த வரிசையில இப்ப நடந்திருக்கும் இந்த இஷ்யூ வந்து 3வது தடவை. 2 தடவை சொல்லி பார்த்திருக்காங்க, ஒன்னும் ஆன மாதிரி தெரியல. சோ 3வது தடவை சிவியர் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இது கம்ப்ளீட்டா பேன் ஆகுமா இல்ல போன 2 தடவை போல வார்னிங் மாதிரியே போயிடுமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பேன் பண்ணிட்டாங்கன்னா ஆர்பிஐ வந்து பேடிஎம்மோட எல்லா சர்வீசஸையும் பேன் பண்ணல. பேடிஎம் ப்ரொவைட் பண்ற லோன்ஸ், டிஜிட்டல் கோல்டு, பில் பேமெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதுக்கெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பண்ணல. ஆர்பிஐ மெயினா சொன்னது வந்து அந்த பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்குக்கு மட்டும் தான். ஆர்பிஐ இது போல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்ட பிறகு பேடிஎம் சைடுல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆர்பிஐ சைடுல இருந்து கொடுக்கப்பட்ட டைரக்ஷன்ஸ் நாங்க இமிடியேட்டா ஃபாலோ பண்றோம், எல்லா பிரச்சனைகளும் சால்வ் பண்ணிடுவோம்னு சொல்லிருக்காங்க. அண்ட் பழைய கஸ்டமர்ஸோட பேலன்ஸ்க்கு எந்த பாதிப்பும் வராது, எப்பவும் போல ஆப் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. சோ இது எக்ஸாக்ட்டா என்ன நடக்கும்னு 29க்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த மேட்டரை பத்தி எல்லாம் கிளியரா புரிஞ்சுக்கிட்டவங்களால என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, டெபாசிட் செஞ்சவங்களோட பணம் சேஃப்கார்ட் ஆன பிறகு மேபி ஆர்பிஐ வந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கோட ஆபரேட்டிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. அதாவது கன்ஃபர்மேஷன் கிடையாது, பணம் பாதுகாப்பான பிறகு மேபி நடக்கலாம்னு சொல்லப்படுது. அண்ட் இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஆர்பிஐயோட ஃபைனல் டிசிஷன் கிடையாது, பேடிஎம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனல் டிசிஷன் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களோட பணத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறது போல ஆர்பிஐ கண்டிப்பா கொண்டு போக மாட்டாங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். அண்ட் நான் முதலே சொன்னது போல பேடிஎம் ஆப் ஒர்க் ஆகும். ஏன்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கு சம்பந்தப்பட்ட சர்வீசஸ்க்கு மட்டும் தான் February 29க்கு அப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த பஞ்சாயத்துல நடக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து பேடிஎம்மோட பங்குகள்ல மிகப்பெரிய சரிவு நடந்துகிட்டே இருக்கு. சோ இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும்னு இந்த மாசம் முடிஞ்ச பிறகு தான் தெரியும். இதெல்லாம் தான் ஆர்பிஐ வந்து பேடிஎம் மேல எதுக்காக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சாங்கன்றதுக்கான டீடைல்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. அண்ட் இந்த விஷயங்களை பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அண்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோல சந்திக்கலாம். Until then, bye.